அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய் கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். ஒரு நாள் கூத்து படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை நிவேதா பெத்ராஜ். அந்த படத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் கூட பொதுவாக எம் மனசு தங்கம், ஜெயம் ரவியோட டிக் டிக் டிக், விஜய் ஆண்டனி நடிச்ச திமிரு பிடிச்சவன்னு இப்படி பல தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குல சில படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இவங்க கம்மியான படங்களே நடிச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில இவங்க ரொம்பவே பிரபலம்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில நிவேதா பெத்ராஜ் அவங்களோட வருங்கால கணவரை இன்னைக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அவரோட பேரு ரஜித் இப்ரான். இவர் கூட எடுத்த கப்புள் போட்டோவை நிவேதா பெத்ராஜ் ஷேர் பண்ணி இவங்க ஃபேன்ஸ் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ரஜித் இப்ரான் இந்தியா மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் கொடுக்கற பிசினஸ் பண்ணிட்டு வராரு. நிவேதா பெத்ராஜ்க்கும் ரஜித் இப்ரானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டதாகவும் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துற விதமா நிவேதா பெத்ராஜும் ஒரு ஸ்டோரியா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. பலருமே இப்ப இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சீக்கிரமே இவங்க கல்யாணம் பத்தின அப்டேட்ஸும் இதே மாதிரி அதிகாரப்பூர்வமா வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, சவுக்கு சங்கர் நிவேதா பெத்ராஜுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கிறதா பேசி சர்ச்சைகளை ஏற்படுத்தினது பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு நிவேதா பெத்ராஜே இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி வெளியானதுல இருந்தே நிவேதா பெத்ராஜையும் உதயநிதி ஸ்டாலினையும் தொடர்பு படுத்தி பலருமே பேசிட்டு வந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் நிவேதா பெத்ராஜ் அவங்க கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறவரை ரிவீல் பண்ணிருக்காங்கன்னு நெட்டிசன்ஸ் பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா நிவேதா பெத்ராஜ் மற்றும் ரஜித் இப்ரானுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய் கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.